அனைவருக்கும் வணக்கம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம நம்மளுடைய ரிஷபம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே ரிஷபம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி நீங்கள் இரண்டாவது ராசியாக வருவீங்க. மேலும் ரிஷபம் ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக 3 நட்சத்திர நண்பர்கள் கொண்ட 9 பாதத்து நண்பர்கள் உள்ளடங்கிய மற்றும் ஸ்திர ராசிகளில் ஒரு ராசி ரிஷபம் ராசிங்க. மேலும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய ரிஷபம் ராசிங்க. இப்போ ரிஷபம் ராசியோட அதிபதி சுக்கிர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்கள் வேண்டி மண்கொண்டிய கடவுள் விஷ்ணு பெருமான் மற்றும் லட்சுமி தேவி தாயாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது லட்சுமி தேவி தாயார் கோவிலுக்கோ ஒவ்வொரு வார சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ ரெகுலராக போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு நடைபெறுவதற்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இந்த ஏப்ரல் மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோமா உங்களுக்கு தகுந்த மாதிரி அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு ராகு உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல வெற்றிகரமா அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்க படிக்கின்ற மாணவர்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய படிப்புல நீங்க எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாக நல்ல நிலைமைக்கு ரீச் ஆவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில மாணவ செல்வங்கள் நீண்ட காலமாக நீங்கள் அப்ராட் போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அல்லது வெளி மாநிலத்திற்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவ செல்வங்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா வெளி மாநிலத்திற்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வெளிநாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் நீங்க எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸ்ல நீங்க விரும்பிய வண்ணமா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமா உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் எதனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்ல முற்றிலும் விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எந்த ஒரு நல்ல பிஸ்னஸ் ரன் பண்றீங்க அப்படின்னாலும் அதுல ப்ராஃபிட் நீங்க எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு நல்லபடியாக கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர் இருந்துட்டு இருந்தாங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் அவங்களுக்கும் சிறிதளவுல கருத்து முதல்கள் எதனை ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இது ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் மறுபுறம் கேத்து உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா நீங்க எதிர்பார்க்கின்றனமா அயல்நாடு மூலமா உங்களுக்கு நிறைய நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைச்சிட்டு நீங்க ஒரு பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி அல்லது ஒரு ஜாப்ல இருக்கவங்களா இருந்தாலும் சரிங்க நீங்க ஃபாரின் போயிட்டு ஜாப் பண்ணுவதோ அல்லது ஃபாரின் சம்பந்தப்பட்ட பிசினஸ் நீங்க செய்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா உங்களுடைய தந்தை வழி சைடோ அல்லது உங்களுடைய தாய் வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருக்கு அப்படின்னாலும் அந்த சொத்து இப்போ உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ
ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீண்ட காலமாக ஒரு நல்ல பதவி உயர்வுக்காகவோ அல்லது ஊதிய உயர்வுக்காகவோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாத்தியமாகவே கிடைப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு லேடிஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ், அதாவது ஒரு ஜுவல்லரி ஷாப்போ அல்லது ஒரு துணி கடையோ அல்லது வந்து ஒரு ஃபேன்சி ஸ்டோரோ ரன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும், இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்ததோட அதிகமான லாபம் ஈட்டுவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு குரு பகவான் வந்து உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரய ஸ்தானமான மறைவு ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில நண்பர்கள் உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு விடாத முயற்சி பண்ணுறீங்களோ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் இந்த ஏப்ரல் மாதம் முடிவதற்குள்ள அமைவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குருவுடைய பார்வை வந்து உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தில் விழுதுங்க. இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா வந்து புதிதாக வந்து ஒரு அசையும் சொத்தோ அல்லது அசையாத சொத்தோ வாங்குவதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு தகுந்த மாதிரி கணிந்து வரக்கூடிய நல்ல மாதமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தையும் நம்மளுடைய குரு பகவான் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து விடுதலை பெறுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதமாக மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க. மறுபுறம் குருவுடைய பார்வை உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் விழுதுங்க. இதன் காரணமாக வந்து 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் மற்றும் 9வது ஸ்தானத்தில் விழுது. ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக கோர்ட் கேஸ்ன்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் அந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு சாதகமான ஒரு நல்ல தீர்ப்பு கிடைப்பதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் செவ்வாயும் 10வது வீட்டில் நம்மளுடைய சனீஸ்வரர் கூட கலவையை சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் ரியல் எஸ்டேட் துறையிலிருந்து இருந்திருப்பீங்க. நீங்கள் இருக்கின்ற துறையில் நீங்கள் எதிர்பார்க்கின்றன வந்து நல்ல முத்திரை பதிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக மிக சாத்தியமாக அமையும் நண்பர்களே. மேலும் சூரியன் மற்றும் புதன் சுக்கிரன் ஆகிய 3 கோளுமே கலவையா வந்து உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க. இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக கவர்மெண்ட் செக்டரில் உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல கவர்மெண்ட் செக்டரில் ஜாப் கிடைப்பதற்கும், மேலும் நீங்கள் ஆல்ரெடி ஒரு கவர்மெண்ட் செக்டரில் இருக்கீங்க அப்படின்னாலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்தோம்னா வந்து மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு ஹையர் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம் ரிஷபம் ராசி நெஞ்சங்களே. தேங்க்யூ.